ஹாய், நான் இன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடி தான் வைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணி எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் தாளிக்கு சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் பல்லாரி, தக்காளி, கருவேப்பிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இது நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி என் சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காய், ஜீரகம், பல்லாரிலாம் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கிறேன். அப்புறம் தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கவும் வெண்டைக்காய் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெண்டைக்காயில் வந்து வலுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். வெண்டைக்காய் நல்லா வதங்கவும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். திருநெல்வேலி சைடு கல்யாண வீடுனாலே பச்சடி ரொம்ப ஸ்பெஷல். உங்கள் ஊர் சைடு கல்யாண வீட்டில் என்ன ஸ்பெஷலுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுதேன். இது வந்து ரொம்ப வற்றக்கூடாது, கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்கணும். இதில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கதை போட்டதும் கொஞ்சம் வந்து கெட்டியாயிரும். அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படி இருந்தால் அது நல்லாயிருக்கும். ரொம்பவும் ட்ரை ஆகிட்டுனா நல்லா இருக்காது சாப்பிட. அவ்வளோதான், ரெடி. ஓகே, பாய்.